ஹாய். நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசினா இவங்க பேசுவாங்க. அவங்க செஞ்சாங்கன்னா இவங்களும் இது செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை விட அவங்க பேசினாலும் ஓகே, அவங்க அது செஞ்சாலும் ஓகே. நான் என்னோட தன்மை என்னது? கொடுக்குற தன்மை. ஸோ எப்போவுமே நான் கேரிங்காக தான் இருப்பேன். ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் என்னென்னா அவங்க செஞ்சால் தான் நானும் செய்வேன், அவங்க இப்படி இறங்கி வந்தானா நானும் இறங்கி வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 50-50 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ரொம்பவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமலும் என்ன சொல்கிறதுன்னு ஒரு சிலதெல்லாம் குழந்தைத்தனமாக அவங்க கோச்சிக்கிட்டு சண்டை போட்டாங்கன்னா இவங்களும் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு அவங்களும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்க இறங்கி வரணும், ஒருத்தவங்க இது பண்ணணும். ஸோ இப்படி இருந்தாங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஆப்போசிட்டாக இப்படி இருக்கீங்களோ அவங்களுக்கு இப்படி அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.